கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 26 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமமும் அவரை நாம் நினைக்கக்கூடிய நினைவுகள் ஒவ்வொன்றும் விருப்பமாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கின்றோமா? கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்றோமா? கர்த்தருடைய படைப்புகளை நாம் பாதுகாக்கின்றோமா? கர்த்தருடைய செயல்கள், பண்புகள் நாம் கடைபிடிக்கின்றோமா? சிந்திப்போம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் அதிகாலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம் நம்முடைய விசுவாசத்தில் வளருவதற்கு கூட கர்த்தருக்குள் நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளவை, அவை நம்பிக்கைக்குரியவை. நாம் கர்த்தரிடம் சில காரியங்களை கேட்பது கூட கிடைக்க தாமதிக்கும் போது சோர்ந்து போகாமல் பொறுமையோடு கர்த்தருடைய பாதத்தில் இருந்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே நாங்கள் நடக்கவும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படவும், உம்மை நினைக்கக்கூடிய நினைவும் எங்களுடைய ஆத்துமா விருப்பமாயிருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தில் வளரவும், நம்பிக்கையில் நிலை நிற்கவும் எங்களை பலப்படுத்தும். இயேசுவே, உம்மிடத்தில் கேட்பது கூட கிடைக்க தாமதமானாலும் கூட நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.